ஃபேமஸ் ஆகிக்கிறேன் நாராயணா ஆயிரக்கணக்கான மக்கள் ஆகவே தாமதிக்காமல் நேரடியாக அஞ்சலி செய்து வேகமாக செல்லுமாறு மொழியோடு கேட்டுக்கொள்கிறோம். நாம் எல்லாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இளம் வயதிலேயே நாட்டின் விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுத்திக் கொண்ட புரட்சியாளர் பொது வாழ்க்கையில் தூய்மை, அரசியலின் நேர்மை என்ற கோட்பாட்டை வாழ்வின் இறுதி நொடி வரை கடைபிடித்த ஒரு மகத்தான ஒரு தலைவர். வெவ்வேறு அரசியல் கட்சிகளில் இருக்கிற தலைவர்கள் கூட தன் மீது சிறு விமர்சனத்தை கூட வைக்க முடியாத அளவிற்கு மனித புனிதனாக வாழ்ந்த ஒரு மகான். இந்த நூற்றாண்டில் இப்படி ஒரு அரசியல் தலைவன் வாழ்ந்தானா என்று எண்ணி எண்ணி வியக்கிற அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையை செதுக்கி செதுக்கி செழுமைப்படுத்திக் கொண்ட ஒரு மகத்தான மேதை. இந்த தலைமுறை பிள்ளைகள் நாங்கள் முன்னெடுக்கிற மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களில் கூட தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட ஒரு மிகப்பெரிய போராட்டக்காரர். குறிப்பாக தாமிரபரணி ஆற்றிலே மண்ணை அள்ளி அந்த ஆற்றின் வளத்தை சிதைக்கிறார்கள் என்று போராட்டத்தை முன்னெடுத்த போது எங்களோடு ஆற்றின் நடுவிலே மணலிலே தானும் அமர்ந்து அந்த போராட்டத்திற்கு வலு சேர்த்த மாபெரும் வீரர் எங்களுடைய ஐயா நல்லக்கண் அவர்கள். எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரி அன்பு செலுத்தி
எல்லோரையும் சமமாக நடத்தக்கூடிய மாண்புமிக்க மனித பாங்கு, மாண்பு அவரிடத்திலே இருந்தது. நல்ல கண்ணு என்பது தமிழ் பேரினத்தின் பெருமைமிகு 100 ஆண்டு கால வரலாறு. வருங்கால தலைமுறைக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல வழித்தடம் என்பதில் யாரும் மறுக்க முடியாது. தமிழ் சமூகம் உள்ளவரை நல்ல கண்ணு என்கிற அந்த நல்ல தலைவனினுடைய பெயர் எல்லாருடைய இதய சுவற்றிலும் எழுதப்பட்டிருக்கும். எவ்வளவு வேணாலும் அவரை பற்றி புகழ்ந்து நெகிழ்ந்து பகிர்ந்து கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை, படிப்பினையை நமக்கெல்லாம் விட்டு சென்ற ஒரு வரலாற்று நாயகன் எங்களுடைய ஐயா, நம்முடைய ஐயா நல்லகன் அவர்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களின் ஒருவர். கடைசி நொடி வரை இந்த நாட்டிற்கு மக்களுக்குமாக நடந்து நடந்து உழைத்த ஓய்வறியா உழைப்பாளி, உன்னத போராளி இன்று நம்மோடு இல்லை என்பதை நினைக்கும் போது மிகுந்த மன வலியை தருகிறது, மிகுந்த துயரம் வாட்டுகிறது. குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், பெரிதும் நேசிக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள், மக்கள், அதில் இருக்கிற என் உடன் பிறந்தார்கள், தோழர்கள், தமிழ் சமூக மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். எங்களுடைய ஐயா நல்லகண்ணிற்கு அவர் பிள்ளைகள் நாங்கள் பெருமிதத்தோடு எங்களுடைய சொற்பணத்தை செலுத்தும்.